ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் நான் தனித்து விடப்பட்டேன், யார் எனக்கு உதவி செய்வார் அப்படின்ட்டு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்கல்ல, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இன்றைக்கு அந்த மாதிரி தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சங்கீதம் 27 இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்க எல்லாராலும் உங்க உற்றார் உறவினர் நீங்க நம்பின ஒரு நபர்னால கைவிடப்பட்டு, நான் அவங்கள ரொம்ப நம்பினேன், அவங்க ஆனா என்னை கைவிட்டுட்டாங்கன்னு நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்கல்ல, தனிமையாக உணர்றீங்கல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல உங்க தகப்பனும் உங்க தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய பரம தகப்பன். அன்றைக்கு ஆகாரும் இந்த மாதிரிதான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில வனாந்திரத்துல அலைந்து திரிந்தாங்க, யாருமே இல்லைன்னு. ஆனா ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரையும் காண்கிறார். எந்த ஒரு காரியத்தினால நீங்க தனித்து விடப்பட்டீங்களோ, எந்த ஒரு காரியத்தினால நீங்க தனித்து விடப்பட்டு அழுது புலம்பி கொண்டு இருக்கிறீங்களோ, யாருமே என்னை பார்க்கல, யாருமே என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளலன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல. ஆனா அன்றைக்கு ஆகாரை பார்த்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய கஷ்டத்தையும் பார்க்கிறார். நீங்க தனித்து விடப்பட்டதையும் நீங்க தனிமையில அழுது புலம்புகிறத தேவன் அறிகிறார். நீங்க தனிமையாக இருக்கிறதா நினைக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். இன்றைக்கும் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா, இப்பொழுதும் எனக்கு உதவ யாருமே இல்லையே, நான் தனித்து விடப்பட்டேனே என்று தனிமையில அழுது புலம்பி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா, அவங்க நம்பினவங்க நீ கைவிட்டிருக்கலாம் ராஜா. ஏசப்பா, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீங்க எங்களை சேர்த்து கொள்வீங்கன்னு நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைங்களுடைய தனிமையை ஏசப்பா நீங்க ஏசப்பா நீக்கி ஏசப்பா நீங்களே அவங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க ராஜா. நீங்க எங்களை உண்டாக்கினீங்க, எங்களை உருவாக்கினீங்க ராஜா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வேதனையை நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. யாரால கைவிடப்பட்டு இருந்தாலும், யாரால அவமானப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் ஏசப்பா, தனக்கு யாருமே இல்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க அறிவிங்க ராஜா. காயப்பட்ட இருதயங்களை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா, நீங்களே அவங்களுக்கு ஏசப்பா தகப்பனாக இருந்து ஆறுதல் செய்யுங்க, அவங்களை தேய்ச்சுங்க ராஜா, அவங்களை பலப்படுத்துங்க ராஜா. தனிமையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, அவங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க ராஜா. ஏசப்பா, அவங்களை பலப்படுத்துங்க ராஜா. ஏசப்பா, அவங்களை நீங்க திடப்படுத்துங்க. நீங்களே அவங்களோட கூட இருந்து ஏசப்பா அவங்களை வழி நடத்துங்க ராஜா. ஏசப்பா, நீங்க அவங்களோட கூட இருந்து எல்லா விதமான காரியத்திலையும் அவங்களுக்கு ஏசப்பா நீங்க உதவி செய்து நீங்க அவங்களை வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க.